வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஃபன் சாம்பார். இந்த சாம்பார் வச்ச வீடே அப்படி மணக்கும். இதில் நம்ம 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் பவுடர் பண்ணி சேர்க்க போகிறோம். அது என்னென்னு நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பும் ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு நம்ம 2 பருப்புமே யூஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு ஹோட்டலில் கூட கேட்டிருந்தேன், அவங்களும் 2 பருப்பு சேர்த்து தான் சாம்பார் வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சிடலாம். இப்போது இன்னொரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டு, அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். முக்கியமாக டிஃபன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள். இப்போ நான் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ் தான், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட எதாவது அவைலபிள் இருந்துச்சு நான் இதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பாதி கேரட், அதுக்கப்புறம் ஒரு 5-6 பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். இந்த சாம்பாருக்கு சாம்பார் பொடிலாம் சேர்க்க வேணாம், இந்த ஸ்பைசஸே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது காய்கறி வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், பருப்பும் நல்லா வெந்துருச்சு. காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்தது நான் சொன்ன 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ சேர்க்க போகிறோம். அது என்னென்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது 2ஐயும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது ஃப்ரை பண்ணி அரைக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ மணமாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஜீரகத்தூளாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் அவ்வளோவா மணக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை யார் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, எங்களோட பாட்டி இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சாம்பார் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவங்களோட ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க, கருக விட்டுறக்கூடாது. இப்போது இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போது இதை நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், உங்கள் சாம்பார் அப்படி மணக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். உங்கள் வீடே அந்த மாதிரி மணக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ லாஸ்ட்டாக 1 கப் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நான் இன்றைக்கி செஞ்ச அளவு ஒரு 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இறக்கும்போது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான, அப்படி 4 தெருக்கும் மணக்கிற மாதிரி டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை சுட சுட இட்லி கூட பரிமாறிடலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த சாம்பார் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.